வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸோட அடுத்த டாபிக் அமிலங்கள், காரங்கள், உப்புகள். இந்த மூணை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் அமிலங்கள்னா என்ன, அதனோட பண்புகள் என்ன, காரங்கள்னா என்ன, அதனோட பண்புகள் மற்றும் உப்புகளோட பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுபோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் பார்க்கலாம். நிறைய போட்டு நம்ம மைண்டில் ஏற்றிக்க வேண்டாம். ஏன்னா என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது சயின்ஸில் இந்த டாபிக் ரிலேட்டடாக சரியாத கொஸ்டின்ஸ் வந்தாலும் நம்ம படித்த கான்செப்டை வச்சு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம படிக்கிறத தெளிவாக படிச்சுக்கலாம். 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது இந்த லெசன். அதை ஒன்றை மட்டும் படித்தாவே போதும். மற்றதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அது கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. இது கான்செப்ட் அடிக்கடி கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் இந்த லெசன்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதுக்காக தான் இந்த லெசன். ஓகேங்களா? நம்ம உடல்ல ஏற்படுற வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிறது நம்ம உடல்ல சுரக்கிற ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை மூலமா தான் நடந்துட்டு இருக்கு. அமிலம் என்பது ஒரு சேர்மத்தை சேர்ந்தது. அமிலம் அப்படிங்கிறது சேர்மம். சேர்ந்தம்னா என்ன? தனிமங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைந்தது தான் சேர்மம். அப்போ அமிலம் அப்படிங்கும்போது ஒரு சேர்மத்தை சேர்ந்தது. அது நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனியை தரும். ஹைட்ரஜன் அயனியை அமிலம் நீரில் கரையும் போது குறுக்கும். ஹைட்ரஜன் அயனியை நீரில் கரையும் போது அமிலம் தரும். அதே போல் காரம் அப்படிங்கிறதும் சேர்மந்தான். காரம் நீரில் கரையும் பொழுது ஹைட்ராக்சைடு OH கொடுக்கும். அமிலம் ஹெச்சையும், காரம் ஹைட்ராக்சைடு OH அப்படிங்கிறத வெளியிட தரும். அமிலமும் காரமும் ஒன்றோடு ஒன்று வினை புரிந்து நடுநிலை வினை பொருட்களையும் தருகிறது. அதுவே உப்பு. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று வினை புரிவது மூலமாக கிடைக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க? உப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அமிலத்தில் ஆசிட் அப்படிங்கிற ஆங்கில சொல் அசிட்டஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டிருக்கு. அமிலம் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா புளிப்பு சுவை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. 1884 ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் ஸ்வாண்டே ஹர்னினியஸ் அப்படிங்கிறவர் அமிலம் மற்றும் காரணங்கள் பற்றிய கொள்கையை முன்மொழிஞ்சிருக்காரு. ஹர்னினியஸோட கூற்றுப்படி அமிலங்கள் நீரில் கரையும் போது H+ அயனியும் அதுலனா H3O+ அப்படிங்கிற அயனியும் தரும் அப்படின்னு சொல்றாரு. அமிலங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை தரும். ஒன்றுக்கு மேல இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை அமிலம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹைட்ரஜன் குளோரைடு நீரில் கரைக்கும் பொழுது H+ அயனியும் Cl அயனியும் தரும். HCl = H+Ci அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அமிலத்தோட முக்கியமான பண்புகள். அடுத்து பார்த்தோன்னா அமிலங்களும் மூலங்களும். எந்தெந்த மூலங்கள்லேருந்து என்னென்ன அமிலங்கள் கிடைக்குது, இது இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி ப்ரீவியஸில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஆப்பிள் அப்படின்னா மாலிக் அமிலம் கிடைக்கும். எலும்புச்சம்பழம் அதுலேருந்து சிட்ரிக் அமிலம். அதே திராட்சையிலிருந்து டாட்டாரிக் அமிலம் கிடைக்கும். தக்காளியிலிருந்து அக்சாலிக் அமிலம். தக்காளினா அக்சாலிக் அமிலம். வினிகரில் அசிட்டிக் அமிலம். தயிரில் லாக்டிக் அமிலம். ஆரஞ்சில் அஸ்காரிபிக் அமிலம். தேநீரில் டார்டிக் அமிலம். எலுமிச்சம்பழத்தில் சிட்ரிக் அமிலம். திராட்சையில் டாட்டாரிக் அமிலம். ஆரஞ்சில் அஸ்காரிக் அமிலம். தேநீரில் டானிக் அமிலம். வயிற்றில் சுரக்கும் அமிலத்தை என்னன்னு சொல்கிறாங்க? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். நம்ம உடலுக்குள்ளே சுரிஞ்சிட்டு இருக்கிற அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். எறும்பு தேநீர் கொடுக்கலில் என்ன அமிலம் இருக்கும் அப்படின்னா ஃபார்மிக் அமிலம் அப்படிங்கிறது இருக்கும். அனைத்து அமிலங்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை வச்சிருக்கும். ஆனால் ஹைட்ரஜன் உள்ள அனைத்துமே அமிலங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா அமிலத்துலேயுமே ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கும். அதே மாதிரி ஹைட்ரஜன் இருக்கிறது எல்லாமே அமிலம் அப்படின்னு சொல்ல முடியாது. மீத்தேனில் அமோனியாலையும் ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் இது ரெண்டும்
அமிலம் கிடையாது. நீர்த்த கரைசலில் ஹைட்ரஜன் அயனியையும் தராது. மீத்தேனும் அமோனியாவும் நீர்த்த கரைசல்ல வந்து ஹைட்ரஜன் அயனியை தராது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அமிலங்கள் உருவாக்கும் அயனிகள் பற்றி போட்டிருக்கு. இதில் அசிட்டிக் அமிலம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜனோட எண்ணிக்கை 1. அசிட்டிக் அமிலம் வந்து ஹைட்ரஜன். இதில் பார்த்தோம்னா மொத்தம் 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் இடப்பெயர்ச்சி செய்கிறது 1 மட்டும்தான் இடப்பெயர்ச்சி செய்யும். ஃபார்மிக் அமிலம் வந்து 1 இடப்பெயர்ச்சி செய்யும். நைட்ரிக் அமிலமும் வந்து ஹைட்ரஜனை வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இடம்பெயர் செய்யும். சல்பூரிக் அமிலம் வந்து 2 ஹைட்ரஜனை வந்து இடம்பெயர் செய்யும். பாஸ்பாரிக் அமிலம் வந்து 3 ஹைட்ரஜனை வந்து இடம்பெயர் செய்யும். இதுதான் அதனோட எண்ணிக்கை. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா அதனோட மூலக்கூறுகளோட வாய்ப்பாடு. அசிட்டிக் அமிலம்னா CH3COOH அசிட்டிக் அமிலம் CH3COOH. ஃபார்மிக் அமிலம் HCOOH. நைட்ரிக் அமிலம் HNO3 நைட்ரிக் அமிலம் HNO3. சல்பூரிக் அமிலம்னா H2SO4 சல்பூரிக்னா H2SO4. பாஸ்பாரிக் அப்படிங்கும்போது H3PO4. இதெல்லாம் அதனோட வாய்ப்பாடுகள். அமிலத்தோட வகைகளை பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளாக இருக்குது. அதாவது மூலங்கள் அடிப்படையில் தனி வகை, காரத்தின் அடிப்படையில் தனி வகை, அயனியுறும் அடிப்படையில் தனி வகை, செறிவின் அடிப்படையில் ஒரு 4 வகையாக வந்து அமிலங்களை வந்து தனித்தனி கேட்டகரியாக வந்து அமிலங்களை வகைப்படுத்தியிருக்கிறாங்க. எது அப்படின்னா மூலங்களோட அடிப்படை, காரத்தின் அடிப்படை, செறிவின் அடிப்படை, அயனியுறுவதலின் அடிப்படை அப்படின்னு சொல்லி 4 டைப்லேயும் ஒவ்வொரு வகைகளாக வகைப்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மூலங்களோட அடிப்படை. மூலங்கன்னா எங்கிருந்தெல்லாம் பெறுறோம் அப்படிங்கிற அடிப்படையில். அது அடிப்படையில் 2 வகையாக படுத்துகிறாங்க. ஒன்று கரிம அமிலம், இன்னொன்று கனிம அமிலம். கரிம அமிலம் அப்படிங்கிறது வந்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து எடுக்கப்படுற அமிலத்தை தான் என்ன சொல்கிறாங்க? கரிம அமிலம். எடுத்துக்காட்டு கரிம அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு HCOOH, CH3COOH. இந்த ரெண்டும் கரிம அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு. அதுவே கனிம அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா கனிமங்கள் அப்படின்னா பாறைகள் கனிம பொருட்கள்லேருந்து பெறப்படுறதா என்னன்னா கனிம அமிலங்கள். HCl HNO3, H2SO4 இதெல்லாம் கனிம அமிலங்கள். காரத்தின் அடிப்படையில் எப்படின்னா ஒற்றை காரத்துவ அமிலம். ஒற்றை காரத்துவ அமிலம் அப்படின்னு என்னன்னா ஒரே மூலக்கூறுகளில் ஒரே ஒரு பதிலீடு செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அயனியை பெற்ற அமிலங்களை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒற்றை காரத்துவ அமிலம் அப்படின்னு. அதாவது ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும்தான் அது இடப்பெயர்ச்சி செய்யக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் ஒற்றை காரத்துவ அமிலம் அப்படிங்கிறாங்க. ஒற்றை காரத்துவ அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு HCl HNO3 அப்படின்னும். அடுத்து இரட்டை காரத்துவ அமிலம்னா நீர்க்கரைசலில் வந்து மூலக்கூறுகள் அமிலத்துக்கு 2 ஹைட்ரஜன் அயனியை வந்து தரும். H2SO4 H2CO3 H2SO4 H2 ஹைட்ரஜன் வந்து H2. அதனால இது இரட்டை காரத்துவ அமிலம். மும்மை காரத்துவ அமிலம் அப்படின்னா என்ன? இது வந்து நீர்க்கரைசல 3 ஹைட்ரஜன் அயனியை தரக்கூடியதாக இருக்கும். H3PO4 இதான் மும்மை காரத்துவ அமிலம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அயனியுறும் அடிப்படையில். அயனியுறும் அடிப்படையில் அப்படின்னா அமிலங்களை வந்து நீரில் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனியை தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அயனியுறும் ஆற்றல் அடிப்படையில் வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க அமிலங்களை. ஒன்று வலிமை மிகு அமிலம், இன்னொன்று வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு. வலிமை மிகு அமிலம் அப்படிங்கும்போது நீரில் வந்து முழுமையாக வந்து அயனி வரும். அதுவே வலிமை குறைந்த அமிலம் அப்படிங்கும்போது நீரில் வந்து பகுதி அளவு தான் வந்து அயனி வரும் அப்படி இருக்குங்களா. இப்போ வலிமை மிகு அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு HCl. அதுவே வலிமை குறைந்த அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு CH3COOH. இதுதான் வந்து வலிமை குறைந்த அமிலம். ஓகேங்களா, முக்கியமானது. அடுத்தது செறிவின் அடிப்படையில். செறிவின் அடிப்படையில் அப்படின்னா செறிவு மிகு அமிலம், நீர்த்த அமிலம் அப்படின்னு சொல்றாங்க. செறிவு மிகு அமிலம் அப்படின்னு என்னன்னா ஒரு கரைப்பானில் வந்து அதிக அளவு கரைந்துள்ள அமிலத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க? செறிவு மிகுந்த.
எவ்வளோ வந்து கரைஞ்சு திக்காக இருக்குதோ அப்படிங்கிறது. அடுத்து நீர்த்த அமிலம்னா ஒரு கரைப்பானில் குறைந்த அளவு கரைந்துள்ள அமிலத்தை தான் என்ன சொல்கிறாங்க, நீர்த்த அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அமிலங்களோட அமிலங்களோட முக்கியமான வகைகள். அமிலங்கள் வந்து பொதுவா வந்து காரத்துவம் அப்படிங்கிற பதத்தை வந்து பயன்படுத்துறாங்க. இதில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையை குறிப்பதற்கு தான் சொல்றாங்க. அசிட்டிக் அமிலம் CH3COH அப்படிங்கிறது 4 ஹைட்ரஜன் அணுக்கள் இருந்தாலும் ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டுமே இடப்பெயர்ச்சி செய்ய முடியும். CH3ல 4 ஹைட்ரஜன், இங்க 3 இங்க 1, 4 ஹைட்ரஜன் இருந்தாலும் ஒன்னே ஒன்று மட்டும்தான் இடப்பெயர்ச்சி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. வெப்பம் அல்லது கதிர்வீச்சு அல்லது வேதிவினை அல்லது மின்னிறக்கத்தால் அயனியாக பிரித்தெடுக்கும் நிலையத்தான் என்னன்னு சொல்றாங்க, அயனியாதல். அயனியாதல் அப்படின்னா என்னன்னா, அமிலங்கள்ல வந்து வெப்பம் இல்லைன்னா கதிர்வீச்சு அல்லது வேதிவினை அல்லது மின்னிறக்கத்தால் வந்து அயனியை வந்து பிரித்தெடுக்கிற முறையத்தான் என்னன்னு சொல்றாங்க, அயனியாதல். அடுத்தது முக்கியமான டாபிக் அமிலத்தோட பண்புகள். அமிலங்களோட பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமிலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், புளிப்பு சுவையுடையதா இருக்கும். நீர்த்த கரைசல் வந்து மின்சாரத்தை கடத்தும். அமிலங்கள் வந்து நீர்த்த கரைசல்ல மின்சாரத்தை கடத்தும். ஏனென்றால் அவை அயனிகளை கொண்டுள்ளது, அதனால மின்சாரத்தை கடத்தும். இவை வந்து நீல லிட்மஸ் தாளை வந்து சிவப்பு ஆக மாட்டும். இந்த லிட்மஸ் டெஸ்ட் இருக்குல்ல, அதுல நீல லிட்மஸ் தாளை வந்து சிவப்பா வந்து மாற்றும் அமிலங்கள். அமிலங்களோட செயல்திறன் மிக்க உலோகத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தருகிறது. அமிலங்கள் வந்து ரொம்ப செயல்திறன் மிக்க உலோகத்துடன்லாம் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தரும். MgH2SO4 அப்படிங்கிறது வினைபுரிந்து MgSO4 + H2 அப்படிங்கிற ஹைட்ரஜன் வாயுவை கொடுக்குது. Gn+2HCl வினைபுரிந்து GnCl2 + H2O அப்படிங்கிற வாயுவை நம்மளுக்கு தருது. சில உலோக அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வெளியிடுவதில்லை. சில உலோகத்தோட அமிலங்கள் வினைபுரிந்தா ஹைட்ரஜனை வந்து வெளியிடுறதில்லை. எடுத்துக்காட்டு என்ன, AgCO. அமிலங்கள் வந்து உலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தரும். அமிலங்கள் காரங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தரும். இதை என்னன்னு சொல்றாங்க, நடுநிலையாக்க வினை அப்படின்னு சொல்றாங்க. உலோக ஆக்சைடுகளை வினைபுரிஞ்சாலும் உப்பையும் நீரையும் கொடுக்கும், காரத்துடன் வினைபுரிந்தாலும் உப்பையும் நீரையும் கொடுக்கும். அமிலத்தோட பயன்கள். அமிலத்தோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சல்பூரிக் அமிலம் அப்படிங்கிறது வேதிப்பொருட்களோட அரசன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன்னா பல சேர்மங்கள் தயாரிப்பதற்கு இதை பயன்படுத்துறாங்க. வாகனங்களோட மின்கலன்களில் இது பயன்படுகிறது. சல்பூரிக் அமிலம் அப்படிங்கிறது வேதிப்பொருட்களோட அரசன். ஏன்னா பல சேர்மங்கள் தயாரிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துறாங்க. பிளஸ் வாகனத்தோட மின்கலன்கள்லையும் இது பயன்படுகிறது. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படிங்கிறது கழிவறையெல்லாம் தூய்மை செய்கிற பொருட்களாக வந்து பயன்படுத்துகிறாங்க. சிட்ரிக் அமிலம் வந்து உணவுப் பொருட்களை வந்து பதப்படுத்துறது, நுரை பொங்கும் உப்புகள் தயாரிக்கிறதுக்கெல்லாம் வந்து சிட்ரிக் அமிலத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. நைட்ரிக் அமிலம் அப்படிங்கிறது உரமாக பயன்படும். அமோனியா நைட்ரேட் அப்படிங்கிற சேர்மத்தை வந்து சாயங்கள், வண்ணங்கள், பூச்சிகள், அது போக மருந்துகள் தயாரிக்கிறதுக்கும் வந்து நைட்ரிக் அமிலத்தை வந்து பயன்படுத்துறாங்க. ஆக்சாலிக் அமிலம் அப்படிங்கிறது மேங்கனீசு படிவுகளை சுத்தம் செய்யறதுக்கு, மரப்பொருட்களை எல்லாம் தூய்மைப்படுத்துறதுக்கு, கருப்பு கரைகளை நீக்கிறதுக்கெல்லாம் ஆக்சாலிக் அமிலம் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. இது அமிலத்தோட பயன்கள். அடுத்தது என்னன்னா, ராஜ திரவகம். இது முக்கியமான பாயிண்ட்ஸ். ராஜ திரவகம் அப்படின்னா என்னன்னா, உலோகங்கள்ல தங்கம், வெள்ளி மட்டுமே HCl மற்றும் HNO3 அப்படிங்கிறதோட வினைபுரியும். இந்த இரண்டு அமிலங்களையுமே கலவைகளை தங்கத்தை கரைக்கும் திறனுக்கு உள்ளது. அந்த கலவையோட பெயர் தான் ராஜ திரவகம். HClயும் HNO3யும் சேர்ந்த கலவைக்கு பேரை தான் என்னன்னு சொல்றாங்க, ராஜ திரவகம் அப்படின்னு சொல்றாங்க. 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் 1 பங்கு நைட்ரிக் அமிலத்தையும் கலந்தது தான் இந்த ராஜ திரவகம் அப்படிங்கிறது. 3:1.
இது மஞ்சள் ஆரஞ்சு நிறமுடைய புகை வரக்கூடிய திரவமாக இருக்குது. தங்கம் மற்றும் சில கடினமான உலோகங்களெல்லாம் வந்து அரிக்கக்கூடியதாக வந்து இந்த தனிமம் இருக்கு. இந்த அமிலம் தங்கம் மற்றும் சில உலோகங்களை அரிக்கக்கூடியதா இந்த அமிலம் இருக்குது. ராஜ திரவகம் அப்படிங்கிறது லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டிருக்கு. இதனோட பொருள் என்னன்னா திரவத்தின் அரசன் அப்படிங்கிறது இதனோட பொருள். ராஜ திரவகம் அப்படிங்கிறது வந்து தங்கம், பிளாட்டினம் மற்றும் பெல்லடியம் போன்ற உலோகங்களை கூட கரைச்சிரும் அப்படின்னுங்கிறாங்க. இதனோட வேதியியல் வாய்ப்பாடு 3HCl + HNO3. 3HCl + HNO3 நீரில் வந்து கரையும். இதனோட உருகுநிலை -42 டிகிரி செல்சியஸ். கொதிநிலை அப்படிங்கிறது 108 டிகிரி செல்சியஸில் இது கொதிக்கக்கூடியதாக இருக்கும். இதனோட பயன்கள் என்னென்ன அப்படின்னா தங்கம், பிளாட்டினம் போன்ற உலோகங்களையெல்லாம் வந்து கரைக்கிறதுக்கு வந்து இந்த ராஜ திரவத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. தங்கத்தை சுத்தம் செய்யற சுத்திகரிக்கவும் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதுதான் இதனோட முக்கியமான பயன்பாடு. அடுத்து என்ன அப்படின்னா காரங்கள். அர்கீனியஸோட கருத்துப்படி காரங்கள் வந்து நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனியை தரும். சில உலோக ஆக்சைடுகள் அமிலங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தரும். இவையே காரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீரில் கரையும் காரங்களை வந்து எரிகாரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காரம் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் மட்டும்தான் தரும் அப்படிங்கிறாங்க. அமிலத்துடன் வினைபுரிந்தாலே உப்பையும் நீரையும் தரும். காரம் பிளஸ் அமிலம் = உப்பு பிளஸ் நீர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து காரம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஆக்சைடு. காரம் வந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஆக்சைடு மற்றும் ஹைட்ராக்சைடு அயனிகளை கொண்டு உள்ளது. ஆக்சைடு மற்றும் ஹைட்ராக்சைடு அயனிகளை கொண்டு உள்ளது. அடுத்து நீரின் காரத்தின் மூலம் உருவான அயனிகள் எது அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு, அதனோட வாய்ப்பாடு CaO. சோடியம் ஆக்சைடு அப்படின்னா Na2O. இது வந்து சோடியம் ஆக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா KOH. கால்சியம் ஹைட்ராக்சைடுனா CaOH2O. அலுமினியம் ஹைட்ராக்சைடுனா AiOH3. இது இடம்பெயர்ச்சி செய்யத்தக்க ஆக்சைடு வந்து ஹைட்ராக்சன் வந்து கால்சியம் ஆக்சைடில் 1 இருக்கும், சோடியம் ஆக்சைட்லேயும் 1 இருக்கும், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் வந்து 1 இடப்பெயர்ச்சி ஆகும். கால்சியம் ஹைட்ராக்சைடில் 2 ஹைட்ராக்சைடுகள் வந்து இடப்பெயர்ச்சி ஆகும். அலுமினியம் ஹைட்ராக்சைடில் 3 ஹைட்ராக்சைடுகள் அயனியா வந்து இடப்பெயர்ச்சி செய்யக்கூடியதாக இருக்கும். அனைத்து எரிகாரங்களும் காரங்கள். ஆனால் வந்து அனைத்து காரங்களும் வந்து எரிகாரங்கள் இல்லை. எரிகாரங்கள் அப்படிங்கிறது அனைத்துமே காரங்களாக தான் இருக்கும். ஆனால் எல்லா காரங்களும் எரிகாரங்களாக இருக்காது. NaOH மற்றும் KOH எரிகாரங்கள் ஆகும். காரங்களோட வகைகள். அமிலத்தின் அடிப்படையில் வந்து காரங்களை வந்து ஒற்றை அமிலத்துவ காரம், இரட்டை அமிலத்துவ காரம், மும்மை அமிலத்துவ காரம் அப்படின்னு சொல்லி 3 வகைப்படுத்துறாங்க. ஒற்றை அமிலத்துவ காரம்னா நீரில் அயனி உற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு ஒரு ஹைட்ராக்சைடு அயனியை தான் தரும். ஒரு மூலக்கூறு காரத்துக்கு ஒரு ஹைட்ராக்சைடு அயனியை தரும். NOH, KOH அப்படிங்கிறது இதெல்லாம் ஒற்றை அமிலத்துவ காரத்துக்கு எடுத்துக்காட்டு. அதுவே இரட்டை அமிலத்துவ காரம் அப்படின்னா நீரில் அயனியுறும் போது ஒரு மூலக்கூறு காரத்திற்கு 2 ஹைட்ராக்சைடு அயனியை தரும். CaOH2, MgOH2. மும்மை அமிலத்துவம்னா மூலக்கூறு காரத்துக்கு வந்து ஒரு மூலக்கூறு காரத்துக்கு 3 ஹைட்ராக்சைடு அயனியை தரும். AiOH3, FeOH3. செறிவின் அடிப்படையில் வந்து காரங்களை 2 வகைப்படும். செறிவு மிகு காரங்கள், நீர்த்த காரங்கள். செறிவு மிகுனா நீர் கரைசல்ல அதிக சதவீதம் காரத்தை கொண்டிருக்கும். நீர்த்த காரங்கள் அப்படின்னா நீர் கரைசல்ல குறைந்த சதவீத காரத்தையே கொண்டிருக்கும். அயனியாதல் அடிப்படையில் வந்து வலிமை மிகு காரங்கள், வலிமை குறைந்த காரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வலிமை மிகு காரங்களுக்கு எடுத்துக்காட்டு NOOH,
KOH. அதே வலிமை குறைந்த காரங்களுக்கு எடுத்துக்காட்டு NH4OH CaOH. அமிலத்துவம் என்பது ஒரு கால மூலக்கூறுவிலுடன் இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சின் தொகுதிகளின் எண்ணிக்கை. அமிலத்துவம் என்பது ஒரு மூலக்கூறுவிலுள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சைடு தொகுதிகளின் எண்ணிக்கையை தான் என்னம்பாங்க அமிலத்துவம். காரங்களோட பண்புகள் என்ன அப்படின்னா, காரம் அப்படின்னாவே எப்படி இருக்குன்னா கசப்பு சுவை கொண்டது. அமிலம் அப்படின்னா புளிப்பு சுவை கொண்டது. நீர்த்த கரைசல்ல சோப்பு போன்ற வளவளப்பு தன்மையை காரங்கள் கொண்டிருக்கும். சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமா காரங்கள் மாற்றும். நீர்த்த கரைசல்ல மின்சாரத்தை கடத்தும் திறன் உடையது. அமிலங்களும் அப்படித்தான். காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் ஹைட்ராக்சைடையும் தரும். காரங்கள் அலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தரும். இதுதான் முக்கியமானது. அமோனியம் உப்புகளுடன் காரங்களையும் வெப்பப்படுத்தும் போது அமோனிய வாயு உருவாகிறது. அமோனியா உப்புகளுடன் காரங்களை வெப்பப்படுத்தும் போது அமோனிய வாயு வெளியிடுகிறது. NaOH plus NH4Ci equal to NaCl plus H2O plus NH3 அப்படிங்கிற அமோனியா வாயு நம்மளுக்கு கிடைக்குது. சில உலோகங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிவதில்லை. எடுத்துக்காட்டு CuAgCr. சில உலோக சோடிய ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிவதில்லை. எடுத்துக்காட்டு என்ன? CuAgCr. காரத்தோட பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. காரங்களோட பயன்பாடுகள் என்னன்னா, சோப்பு தயாரிக்க ஹைட்ரஜன் ஆக்சைடு பயன்படுகிறது. கட்டடங்களுக்கு சுண்ணாம்பு பூச கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. வயிற்று கோளாறுக்கு மருந்தாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்துறாங்க. துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு அமோனியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்துறாங்க. இதுதான் காரங்களோட பயன்கள். அமிலங்கள் மற்றும் காரங்களை கண்டறியறதுக்கு சில சோதனைகளை பயன்படுத்துறாங்க. என்னென்ன அப்படின்னா, லிட்மஸ் தாளோட சோதனை, நிறங்காட்டி பினாப்தலினோட சோதனை. லிட்மஸ் தாளுடன் சோதனை, நிறங்காட்டி பினாப்தலினோட சோதனை. அமிலம் நீல லிட்மஸ் தாளை சிகப்பாக மாற்றும். காரம் சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றும். அந்த லிட்மஸ் தாள் அப்படிங்கிறது ஒரு பேப்பரு, ஒரு எல்லோ பேப்பராக இருக்கும். அது நீல கலர் பேப்பராக இருந்துச்சு அப்படின்னா அமிலம் அது சிவப்பாக மாற்றும். அதுவே காரம் சிவப்பு பேப்பரை நீலமாக மாற்றும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் சிவப்பு லிட்மஸ் தாளை ப்ளூவாக மாற்றுது. அதுவே சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றுது. அதே நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுது காரம். இதுதான் அமில கார லிட்மஸ் சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறங்காட்டி சோதனை அப்படின்னா, நிறங்காட்டி மெத்தல் ஆரஞ்சுடன் சோதனை. அமிலத்தில் மெத்தல் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு நிறத்தில் உருவாக்கும். காரம் மெத்தல் ஆரஞ்சை மஞ்சள் நிறத்தில் உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிறங்காட்டி சோதனை. அமிலம் பினாத்தில் பினாத்தல்ல அமிலம் அப்படியே தான் இருக்கும். காரம் இந்த கலரா சேஞ்ச் ஆகுது. மெத்தல்ல அமிலம் ஒரு ஆரஞ்சு கலர் அப்படின்னும், காரம் ஒரு மஞ்சள் நிறத்திலையும் மாறுது. அமில கார நிறங்காட்டி. இந்த அமிலத்தோட நிறம், காரத்தோட நிறம். நிறங்காட்டி லிட்மஸ் தாள்ல அமிலம் லிட்மஸ் தாள் சோதனையில அமிலம் நீல நிறத்தை இருக்கிறத சிவப்பா மாற்றும். காரம் சிவப்பு நிறத்துல இருக்கிறத நீலமா மாற்றும். இது முக்கியமானது. அதுவே பினாப்தலின் பினாப்தல்ல அமிலம் மாறாது, எந்த சேஞ்சஸும் செய்யாது. ஆனால் காரம் இளஞ்சிவப்பு நிறமாக மாறும். பினாப்தல்ல அமிலத்தில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆனால் காரம் இளம் சிவப்பாக மாறும்.
மெத்தல்ல வந்து அமிலம் வந்து இளஞ்சிவப்பு நிறமா மாறும், காரம் மஞ்சள் நிறத்துக்கு மாறுது. இதுதான் முக்கியமானது. இப்ப இந்த சோதனையில பார்த்தோம்னா, பினாப்தல்ல வந்து அமிலத்துல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆனா காரம் வந்து மாறியிருக்கு. மெத்தல்ல வந்து அமிலம் வந்து ஒரு இளஞ்சிவப்பு நிறமாகவும், காரம் வந்து எல்லோ நிறமா மாறியிருக்கு. இதுதான் அந்த சோதனை. ஓகே. அடுத்தது அமிலம் மற்றும் கார கரைசலோட வலிமை அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா pH அளவீடு. இது முக்கியமானது. இது அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடியதுதான். கால வந்து ஹைட்ரஜன் அயனி செறிவின் அடிப்படையில வந்து அளவிடுறது தான் என்னன்னா ஹைட்ரஜன் அயனியோட செறிவு எவ்வளோ கலந்து இருக்கு அப்படிங்கிறத pHோட அளவு அப்படின்னு சொல்றாங்க. pHல வந்து P என்பது ஜெர்மானிக் மொழியில் உள்ளது. பொட்டன்சிஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லப்படுது. P அப்படின்னா பொட்டன்சிஸ் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. இதன் பொருள் அதிக ஆற்றல் அப்படிங்கிறது. pHோட அளவீடு எப்படின்னா 0லிருந்து 14 வரைக்கும் pHோட அளவீடு இருக்கும். pH மதிப்புகள் வந்து ஒரு கரைசலில் அமிலத்தன்மை, காரத்தன்மை மற்றும் நடுநிலைத்தன்மை ஆகியவற்றை அடையாளம் காண்றதுக்கு உதவுகிறது. அமிலத்தன்மை கொண்ட கரைசலோட மதிப்பு 7 விட குறைவா இருக்கும். அமிலம் அப்படின்னா pHோட ரேட்டிங் எப்படி இருக்குன்னா 7 விட கம்மியா இருக்கும். அதுவே காரத்தன்மை கொண்ட கரைசல் அப்படின்னா 7 விட வந்து அதிகமா இருக்கும். நடுநிலை தன்மை கொண்ட கரைசல் அப்படின்னா pH மதிப்பு வந்து 7, அதாவது 7க்கு ஈக்குவலா இருக்கும். 7 அப்படின்னு இருக்கும். அதான் நடுநிலை கொண்ட கரைசல். இது pHோட முக்கியமானது. pH அப்படியோட வேல்யூஸ் எதிலிருந்து இருக்கும்னா 0 முதல் 14 வரைக்கும் இருக்கும். அமிலத்தோட pH வேல்யூ 7 விட குறைவா இருக்கும். காரம்னா எச்சா இருக்கும். 7 விட அதிகமா இருக்கும். 7லிருந்து 14 வரைக்கும் இருக்கும். நடுநிலை அப்படின்னா 7க்கு ஈக்குவலா இருக்கும். அடுத்தது உப்புக்கள். உப்பு அப்படின்னா சாதாரண உப்பு தான் நம்மளுக்கு நினைவுக்கு வரும். கடல் நீரிலையும் பல வகையான உப்புக்கள் வந்து இருக்கு. அவற்றிலிருந்து சோடியம் குளோரைடை பிரித்தெடுக்கப்படுகிறது. கடல் நீர்ல இருந்தா சோடியம் குளோரைடை வந்து பிரித்தெடுக்கிறாங்க. சோடியம் குளோரைடை வந்து பல நிலைகள்ல நம்ம பயன்படுத்துறோம். அமிலங்களும் காரங்களுக்கு இடையே வந்து நிகழும் நடுநிலையாக்கும் வினையின் மூலமா கிடைக்கிற வினைப்பொருள் தான் என்ன அப்படின்னு சொல்றாங்க உப்பு அப்படின்னு சொல்றாங்க. நீரில் கரைந்து நேர் மற்றும் எதிர் அயனிகளை உருவாக்குகிறது. அமிலம் பிளஸ் காரம் உப்பும் நீரும் கிடைக்கும். அதே வந்து நீர்ல கலந்துச்சுன்னா நேர் அல்லது எதிர் அயனியை வந்து உப்புக்கள் உருவாக்கும். உப்புகளோட வகைகள் சாதாரண உப்பு, அமில உப்பு, கார உப்பு, இரட்டை உப்பு, இதெல்லாம் உப்புகளோட வகைகள். 4 வகையான உப்புகள் இருக்கு. அமில உப்பு, சாதாரண உப்பு அப்படின்னு. சாதாரண உப்பு அப்படின்னா ஒரு அமிலம் மற்றும் கரைசல் இவற்றில் முழுமையான நடுநிலையாக்கலின் போது கிடைக்கக்கூடிய உப்பு தான் என்னங்கிறாங்க சாதாரண உப்பு. NaOH plus HCl equal to NaCl plus H2O அப்படின்னு கிடைக்கு. NaClங்கிறதா உப்பு. அமில உப்பு அப்படின்னா ஒரு உலோகமானது அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அயனிகளின் பகுதியளவை வெளியேற்றுவதால் இவை உருவாகிறது. பல காரத்துவ அமிலத்தை ஒரு காரத்தினால் பகுதியளவு நடுநிலையாக்கி இவை பெறப்படுகிறது. NaOH H2SO4 சேர்ந்து NaHSO4 plus H2O அப்படின்னு சொல்லி உப்பு கிடைக்குது. உப்பு நீரும் கிடைக்குது. கார உப்பு அப்படின்னா இவை இரு அமிலத்தின் அல்லது 3 அமிலத்தோட காரங்களில் உள்ள ஹைட்ராக்சைடு அயனியை ஒரு அமிலத்தால் பகுதி அளவு வெளியேற செய்வதன் மூலமா வந்து கிடைக்கிறதா என்னன்னா கார உப்பு அப்படின்னு சொல்றாங்க. இரட்டை உப்பு அப்படின்னா சமமான மூலக்கூறுகள் எடை விகித அளவுகளை 2 எளிய உப்புகள் நிறைவுற்ற கரைசலில் சேர்த்து படிவமாக்கும் போதுதான் இரட்டை உப்புகள் உருவாகிறது. உதாரணமாக பொட்டாசியம் படிகாரம் என்பது பொட்டாசியம் சால்பேட் மற்றும் அலுமினிய சால்பேட்டை கலந்த கலவையை தான் என்னன்னு சொல்றாங்க பொட்டாசியம் படிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இதான் உப்புக்களோட வகைகள். உப்புக்கள் 4 வகை. சாதாரண உப்பு, அமில உப்பு, கார உப்பு, இரட்டை உப்பு அப்படின்னு. உப்புக்களோட பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உப்புகள் வந்து பெரும்பாலும் திடப்பொருளாகவும் அதிக வெப்பநிலை உருகுநிலை கொண்டதாகத்தான் இருக்கும். பெரும்பாலான உப்புகள் வந்து நீரில் கரையும். சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு அப்படிங்கிறதுலாம் நீரில் கரையும். ஆனால் சில்வர் குளோரைடு அப்படிங்கிறது நீரில் கரையாது. சில்வர் குளோரைடுங்கிறது நீரில் கரையாது.
உப்புக்கள் வந்து நிறமற்றது, வெண்மையானது, கனசதுர படிகம் அல்லது படிகத் துகள்ல இருக்கும். நீரை உறிஞ்சும் தன்னுடையதான் என்னது உப்புக்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து என்னன்னா முக்கியமான ஒரு டாபிக் படிக நீர். பல உப்புகள் வந்து நீர் மூலக்கூறுடன் இணைந்து படிகமாக காணப்படுறதான் என்னன்னு சொல்றாங்க அந்த படிக நீர் அப்படின்னு சொல்றாங்க. படிக நீரை கொண்ட உப்புக்களை வந்து நீரேற்றப்பட்ட உப்புக்கள் அப்படின்னு சொல்றாங்க. உப்புகளுடன் இணைந்து நீரேற்றம் கொண்ட நீர் மூலக்கூறுகளை வேதி வாய்ப்பாட்டிற்கு பின் ஒரு புள்ளியை வைத்து அதன் அளவை குறிப்பிடுவாங்க. காப்பர் சல்பேட் பொட்டாஹைட்ரேட் என அழைக்கலாம். படிக நீர் கார்பரேட் சல்பேட் நீல நிறமாக மாற்றும். இதனை வெப்பப்படுத்தும் போது மூலக்கூறுகளை இழந்து வெண்மையாக மாறும். இதுதான் படிக நீர் உப்பு அப்படிங்கிறாங்க. படிக நீர் படிக நீர் அற்ற உப்புக்களை நீரற்ற அற்ற உப்புக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது துகளா காணப்படும். உப்பை வந்து அடையாளம் காண்பதற்கு இயற்கை சோதனை, உலர் வெப்ப சோதனை, சுடர் சோதனை அப்படின்னு சொல்லி 3 வகையான சோதனைகள் வந்து இருக்கு. இயற்கை சோதனைனா உப்புக்கள் நிறம், மனம் மற்றும் அடர்த்தி அதெல்லாம் கொண்டு வந்து கண்டுபிடிக்கிறதா இயற்கை சோதனை. உலர் வெப்ப சோதனைனா உலர்ந்த சோதனை குழாயில் சிறிதளவு உப்பை எடுத்துக்கொண்டு சூடுபடுத்தும் பொழுது நீர் ஆவியாகி பிறகு கரையாத உப்புகள் சோதனை குழாயில் அடியில தங்கும். அதைத்தான் உலர் வெப்ப சோதனை அப்படிங்கிறாங்க. சுடர் சோதனைனா சில உப்புக்கள் அடர் ஹைட்ரோலிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரோகுளோரைடை தருகிறது. அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் கலந்த கலவையை பிளாட்டினம் கம்பியின் உதவியோடு சுடரில் காட்டும் பொழுது கிடைக்கிறது தான் என்ன சொல்றாங்க சுடர் வெப்ப சோதனை மூலம் கண்டறியறது அப்படிங்கிறாங்க. சுடரோட நிறம் செங்கல் சிவப்பு நிறத்துல இருந்துச்சு அப்படின்னா Ca2 அப்படின்னு சொல்றாங்க. பொன்னிற மஞ்சள் நிறத்துல இருந்துச்சுன்னா Na+ கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இளஞ்சிவப்பு ஊதா நிறத்துல இருந்துச்சு அப்படின்னா K+ அப்படின்னும், பச்சை நிறத்துல இருந்துச்சுன்னா Zn2+ அப்படின்னு சொல்றாங்க. உப்புகளோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரண உப்பு சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சலவை சோடாவை சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறோம். சாதாரண உப்புனா சோடியம் குளோரைடு எதுக்குன்னா நம்ம டெய்லி உணவுக்கு பயன்படுத்துறது தான் சோடியம் குளோரைடு. சலவை சோடா அப்படின்னா சோடியம் கார்பனேட் Na2CO3. கடின நீரை வந்து மென்னீராக மாற்றும். கண்ணாடி தொழிற்சாலைகள், சோப்பு தயாரிக்கிறதுக்கு, பேப்பர் தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து பயன்படுறதா இந்த சோடியம் கார்பனேட். சமையல் சோடா சோடியம் பைகார்பனேட். பேக்கிங் சோடா அப்படிங்கிறாங்க. பேக்கிங் சால்ட் அதுதான் இது. ரொட்டி சோடா அதாவது பன்னு ரொட்டியில தயாரிக்க போடுறது அப்படி புஷ்ஷுன்னு வரும் அதுக்காக போடுறதுதான் இது. கேக் யூஸ் பண்ணுவாங்கல்ல அது. அமில தீயணைப்பான்கள்ல பயன்படுகிறது. தீயணைப்பான்கள்ல பயன்படுறது இந்த சமையல் சோடா சோடியம் பைகார்பனேட் தான் தீயணைப்பான்ல பயன்படுகிறது. சலவை தூள் கால்சியம் ஆக்சிகுளோரைடு கிருமி நாசினியா பயன்படுகிறது. இதெல்லாம் என்ன உப்புகளோட பயன்கள். பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுறதா என்னது சலவை தூள் கால்சியம் ஆக்சைடு. பாரிசாந்து கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னா முறிந்த எலும்புகளுடன் ஒட்ட வைப்பதற்கு பயன்படுறதா இந்த பாரிசாந்து. CaSO4 ½ CaSO4 ½ H2O அதுதான் பாரிசாந்து. முறிந்த எலும்புகளில் ஒட்ட வைப்பதற்கும் சிலைகளை வார்ப்பதற்கும் பயன்படுகிறது. பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது. ஓகே, இது வந்து நிறங்காட்டிகளில் நிறமாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீல லிட்மஸ் தாளை வந்து அமில கரைசல் வந்து சிவப்பா மாற்றும். காரக்கரைசல் வந்து மாற்றம் எதுவும் இருக்காது. சிவப்பு லிட்மஸ் தாளை வந்து அமில கரைசல்ல மாற்றம் இருக்காது. காரக்கரைசல்ல நீல நிறமா மாறும். பினாத்தலில் வந்து அமில கரைசல்ல எந்த கலரும் சேஞ்சஸ் இருக்காது. அதான் காரக்கரைசல் இளஞ்சிவப்பா மாறும். கரைசல் சிவப்பா மாற்றும். காரக்கரைசல் மஞ்சள் நிறத்துல மாற்றும். இந்த மாற்றம் நிகழும் நிகழாது அதுவும் முக்கியம்தான். ஆல்ரெடி பார்த்ததுதான். அதுல வந்து மாற்றம் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் இதுல இருக்கு. அமிலங்கள் வந்து டேஸ் சுவையை கொண்டது அப்படின்னா புளிப்பு சுவையை கொண்டது அமிலம். கீழ்கண்டவற்றில் நீர்த்த கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது எது அப்படின்னா அமிலம் மற்றும் காரம் ரெண்டுமே கடத்தும்.
நீல லிட்மஸ் தாளை அமில கரைசல் என்னவா மாற்றும்? சிவப்பா மாற்றும். காரத்தை நீரில் கரைக்கும் பொழுது டேஸ் அயனியே தெரிகிறது. என்ன காரத்தை நீரில் கரைச்சா OH கிடைக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு டேஸ் ஆகும். சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு காரம். சிவப்பு எறும்பின் கொடுக்கில் உள்ளது என்னதுன்னா ஃபார்மிக் அமிலம். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு குணப்படுத்த பயன்படுத்துவது என்னன்னா அமிலத்தன்மை. அமிலத்தன்மை குணப்படுத்துறதுக்கு பயன்படும். அமிலமும் காரமும் டேஸ் சேர்ந்து உருவாகிறது. என்னத்தை சேர்ந்து உருவாகுதுன்னா உப்பு மற்றும் நீர் சேர்ந்து தான் அமிலமும் காரமும் உருவாகிறது. நாம் பல் துவக்குவதற்கு பற்பசையை பயன்படுத்தும். ஏனெனில் அது டேஸ் எண்ணத்தன்மை காரத்தன்மை இருக்கும். மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது கார கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து என்ன நிறமா மாற்றும் அப்படின்னா சிவப்பு நிறமா மாற்றும். மஞ்சத்தூள்ல காரம் இந்த சுண்ணாம்பு கலந்தா அது சிவப்பு நிறமா மாறும்ல, அதை சொல்றாங்க. ஓகே, அடுத்தது GN2HCl GnCl2 அப்படிங்கிறதுல H2 அப்படிங்கிறது ஹைட்ரஜன். ஆப்பிளில் உள்ள அமிலம் மாலிக் அமிலம். ஆரஞ்சில் உள்ள அமிலம் அஸ்காரிக் அமிலம். ஆப்பிளில் இருக்கிறது மாலிக் அமிலம், ஆரஞ்சில் இருக்கிறது அஸ்காரிக் அமிலம். தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உள்ள கரிம அமிலங்கள். பாறைகளிலும் கனிம பொருட்களிலும் இருக்கும் அமிலம் என்ன? கனிம அமிலம். அமிலமானது நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதில் அமிலங்கள்னா என்ன, காரங்கள்னா என்ன, உப்புக்கள்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அது போக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் படுத்தோம். அது புக் வைஸ் ரிவிஷன் பண்ணும்போது புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். ஓகேங்களா?